ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஆல் இன் ஒன். இன்னைக்கு வியாழக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை ரவையில் உப்புமா கிண்டிட்டேன். ஏன் வெள்ளையா இல்லாமல் மஞ்சளாக இருக்குன்னு நினைக்காதீங்க, மஞ்சத்தூள் போட்டு செஞ்சேன், அதான் இப்படி இருக்குது. லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டேன். கருப்பு சுண்டல் உருண்டை குழம்பு வைக்கலான்னு பார்த்தேங்க, ஆனால் அது உருண்டையாக வேகலை. இட்லி பானையில் வேக வைக்கவும் நான் தாளிச்சு விட்டு அந்த மசாலில் உருண்டை பிடிச்சி போட்டு வேக விட்டுருந்தா உருண்டையாக வந்திருக்குமோ என்னன்னு தெரியலைங்க. இது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் இதை என்ன பண்ணிட்டேன்னா சுண்டல் குழம்பா பண்ணிட்டேன். இதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. புளி ரசம் வச்சுட்டேன். என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை உப்புமா போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. நாட்டு சக்கரை கூட இல்லாமல் சாப்பிட்டாங்க. என்னோட பெரிய பையனும் அதிசயமாக என்னமோ உப்புமாவை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு சாதம், சுண்டல் குழம்பு பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேத்துக்குமே பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா, லஞ்சுக்கு சுண்டல் குழம்பு பெரட்டினது, ரசம் வச்சு 2 பெரிய நெல்லிக்காவும் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட க்ளீன் பண்ணி, அடுப்பையும் க்ளீன் பண்ணி, பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you.